ரட்சகருமாகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் கர்த்தரை ஆராதிக்க அவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக எல்லாரும் எழுதி நிற்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18வது அதிகாரம். எரேமியா 18வது அதிகாரம் 1 முதல் நாம் சேர்ந்து வாசிக்க போறோம். 1 முதல் 4 வரை நாம் வாசிக்கலாம். எரேமியா 18 1 முதல் 4 வரை. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம்: நீ எழுந்து உயர்ந்திருக்க போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன். அப்படியே நான் உயர்ந்திருக்க போனேன். இதோ மணிந்து கொண்டிருந்த மண்பான் அவன் கையிலே பெற்று போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாக இருந்தபடி உயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். உயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். தங்களை கொடுக்கும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த நாளை நேரத்துல என் இஷ்டப்படி ஓடாம, என் விருப்பப்படி நான் அங்கங்க அலையாம, உயவன் கரத்துல நான் வருகிறேன்ப்பா. உங்க பார்வைக்கு அருமையானபடி எங்களை நீங்க வணைந்து கொள்வதற்காக ஸ்தோத்திரம். உங்க சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நேரம் நீங்க எங்களை வணைந்து கொள்ளுகிற நேரம். சமூகத்தில் அமர்ந்திருக்கிறதுனால என் வாழ்க்கையில வெளிப்புறமாக எதுவும் நடக்காம இருக்கலாம். மனிதர்கள் எதிர்பார்க்கிறபடி வெளிப்புறமான வளர்ச்சி என் வாழ்க்கையில இல்லாம இருக்கலாம். ஆனா உங்க சமூகத்தில் அமர்ந்திருக்கிற எனக்கு தான் தெரியும். யாருக்கு தெரியாத மறைவாக எனக்கு உள்ள நீங்க என்னை வணைந்து கொண்டிருக்கிறீங்க. உமக்கு உகந்த பாத்திரமாக என்னை வணைந்து கொண்டிருக்கிறீங்க. மனிதர்கள் வெளியில இன்னும் ஒன்றும் நடக்கலையேன்னு எதிர்பார்க்கிறாங்க. ஆனா எனக்கு நல்லா இப்போ புரியுது. அந்த முறை மனிதர்கள் வெளிப்புறமாக பார்க்கிற வளர்ச்சி எனக்கு இல்லாவிட்டாலும் உட்புறமாக என்னை வணைந்து கொண்டிருக்கிறீங்க. ஏற்றவனாக, இருதயத்துக்கு ஏற்றவனாக, சித்தம் செய்கிறவனாக, உகந்த பாத்திரமாக, பயன்படுத்தும் பாத்திரமாக, உட்புறமாக ஆண்டவரை வணைந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம். எத்தனை நாட்கள் ஜெபித்து என் வாழ்க்கையில எதுவுமே வெளியில நடக்கலையே, வெளியில நடக்கல. ஆனா உள்ளுக்குள்ள கர்த்தர் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். என்னை வணைந்து கொண்டிருக்கிறார், என்னை வணைந்து கொண்டிருக்கிறார். வரப்போகிற வெளிப்புற வளர்ச்சிக்காக இந்நாட்களிலே உட்புறமாக தேவன் உன்னை வணைந்து கொண்டிருக்கிறார். வெளியில எதுவுமே நடக்கலன்னு சோர்ந்து போய் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, அவன் வரக்கூடிய நாட்களிலே வரப்போகிற வெளிப்புறமான வளர்ச்சியை நீ தாங்குவதற்காக, அதில் நிலைத்து நிற்பதற்காக இன்றைக்கு உட்புறமாக உன்னை வணைந்து கொண்டிருக்கிற தேவனுக்கு உன்னை விட்டுக்கொடு, உன்னை ஒப்புக்கொடு, உன்னை அர்ப்பணி. பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்கார்ந்து அல்லேலூயா. மறுபடியும் எடுப்பித்து கட்டுகிற நம்முடைய தேவன் இந்த நாட்கள்ல இங்க இருக்கிற சபையில் இருக்கிறவங்க அநேகரை மறுபடியும் கர்த்தரை எடுப்பித்து கட்டுகிறார். உங்க குடும்பத்தை ஆண்டவர் மறுபடியும் எடுப்பித்து கட்டுகிறார். அல்லேலூயா. உங்க காரியம், தொழில், உங்க ஆவிக்குரிய காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் மறுபடியும் ரீபில்ட் பண்ணுகிறார். விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நிர்மூலமானதை கட்டும் பொழுது, போன வாரத்துல ஒரு 3 காரியம் சொன்னேன். ஆனா 3 பிரசங்கம் பண்ணல. அது ஒரு குறிப்பு மட்டும்தான் நம்ம தியானிச்சோம். மறுபடியும் கர்த்தர் கட்டி எழுப்பும் பொழுது அதுல 3 விதத்துல 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில தேவன் திரும்ப கட்டுகிறான்னு சொன்னேன். 1, நிர்மூலமாக்கப்பட்டதை அவர் கட்டுகிறார். 2, அவாந்தரமாக்கப்பட்ட, பயனற்று போனதை, அவாந்தரமாக்கப்பட்டதை அவர் கட்டுகிறார். 3,
மண்மேடாக்கப்பட்டதை அவர் கட்டுகிறார். ஆமென் சொல்றீங்களா? உங்க வாழ்க்கையில எதெல்லாம் மண்மேடாக்கப்பட்டதோ அதெல்லாம் திரும்பவும் கட்டப்படும். அன்னைக்கு அது அழகான ஒரு பட்டணமா இருந்துச்சு. எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய இடத்துல அந்த ஊர் இருந்துச்சு. எல்லாரும் அதை தேடி வரக்கூடிய இடத்துல அந்த ஜனம் இருந்தாங்க. ஆனா இப்போ எதிரி அதை தகர்த்து மண்மேடாக்கிட்டான். இந்த மண்மேடாக்கப்பட்ட இந்த அனுபவம், இதை பார்க்கும் பொழுதெல்லாம் ரெண்டு காரியம் நினைவுக்கு வரும். அன்னைக்கு நான் எப்படி இருந்தேங்கிறது நினைவுக்கு வரும், இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குங்கிறது நினைவுக்கு வரும். இந்த ரெண்டும் ஒன்னோட ஒண்ணா மோதும் பொழுது எனக்கு ஒரு பெரிய வலியை உண்டு பண்ணும். புரியுதா நான் சொல்றது? யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் மண்மேடாக்கப்பட்டதோ, உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களோ, குடும்பமோ, உங்க தொழிலோ, நீங்கள் எதிர்பார்த்த ஏதோ ஒரு சில முக்கியமான காரியம், வாழ்க்கை சம்பந்தப்பட்ட, பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட காரியங்களோ, அன்னைக்கு நான் எப்படி இருந்தேன் அந்த நினைவு ஒரு பக்கம், இன்னைக்கு என்னுடைய காரியம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு அவல நிலை இன்னொரு பக்கம். இந்த ரெண்டும் அவ்வப்போது ஒன்னோட ஒண்ணு என்ன செய்யுது? மோதுகிறது. நினைவுகளை மோதுகிறது, சிந்தனைகளை மோதுது. என்னுடைய பார்வையில, என்னுடைய தாட்ல, அப்பப்போ என்னுடைய இருதயத்துல, மனதில் அப்பப்போ என்ன செய்யுது? மோதிக்கொள்ளுகிறது. இப்படி மோதிக்கொள்ளும், இரண்டும் மோதிக்கொள்ளும் பொழுது எனக்கு ஒரு பெரிய வலியை உண்டு பண்ணுகிறது. என்னுடைய இருதயத்துல ஒரு மிகப்பெரிய வலியை உண்டு பண்ணுகிறது. இப்படி இருந்த காரியம் இன்னைக்கு இந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு யாருடைய வாழ்க்கையெல்லாம் மண்மேடாக்கப்பட்டதோ கர்த்தர் சொல்லுகிறார், அந்த மண்மேடு மறுபடியும் கட்டப்படும். அந்த மண்மேடு மீண்டும் வரும். அந்த மண்மேடு மறுபடியும் நிர்மூலமாக்கப்பட்ட அத்தனையும் தெய்வம் கட்டி எழுப்புகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இந்த மறுபடியும் எடுத்து கட்டுகிற தேவன் அதை எப்படி செய்கிறார், அதை எப்படி செய்கிறார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு வேத பகுதியை நம்ம வாசிப்போம். ஸோ நேற்று இரவு இன்னைக்கு ஆயத்தப்படும் போது ஆண்டவருடைய கவனத்தை கொஞ்சம் என்னுடைய டைரக்ஷன் ஆண்டவர் வேற பக்கம் கொண்டு போனாரு. அதனால் இன்னைக்கு அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு நம்ம நேரம் இருந்தால் மற்றதை கண்டினியூவான காரியம் நம்ம கவனிக்கலாம். கவனிங்க, ஒரு காரியம் நிர்மூலமாக்கப்பட்டுருச்சு, ஒரு காரியம் மண்மேடாக்கப்பட்டிருக்கு, ஒரு காரியம் அவாந்தரமாக்கப்பட்டிருக்கு, ஒரு காரியம் நினைச்சபடி இல்லை, நல்லா இருந்தது, இன்னைக்கு நாசமா போயிடுச்சு. இப்போ இத தெய்வம் மறுபடியும் எடுப்பித்து கட்டுகிறார். அது எவ்வளவு மோசமான நிலைமைக்குள்ள இருந்தாலும் சரி அதை கட்டுகிறார். மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல இதுக்கு மேல எங்களால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. நீங்க வேற மருத்துவமனைக்கு போயிருங்க, வேற டாக்டரை பாருங்க, வேற வக்கீலை பாருங்க, வேற இன்ஜினியரை பாருங்க, வேற ஆளை பாருங்க, இதுக்கு மேல இது என்னால முடியாதுன்னு சொல்லி மனிதர்கள் அனுப்பிடுறாங்களா? ஆனா எவ்வளவு மோசமான நிலைமையில இருந்தாலும் இந்த தெய்வம் ஒருத்தனை திரும்ப அனுப்புகிறவரல்ல, திரும்ப கட்டுகிறவர். உன்னை திரும்ப அனுப்புகிறவரல்ல, திரும்ப கட்டுகிறவர். அல்லேலூயா. பல முறை பலரை சந்திச்சு திரும்ப அனுப்பப்பட்டு இங்க திரும்பி வந்திருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்றா, உன்னை திரும்ப நான் அனுப்ப மாட்டேன், உன்னை மறுபடியும் திரும்ப கட்ட நான் விரும்புகிறேன். நீங்க திரும்ப அனுப்பப்பட போவதில்லை. என் சமூகத்துக்கு வந்த நீ, என்னை நம்பி வந்த நீ திரும்ப அனுப்பப்பட போவதில்லை. நீ திரும்ப கட்டப்பட போகிற, திரும்ப உன் காரியம் கட்டப்பட போகிற. இது ஆண்டவர் எப்படி செய்கிறார் அதான் முக்கியம். இதை கர்த்தர் எப்படி செய்கிறார், ஒரு காரியத்தை மறுபடியும் கட்டுவதற்கு ஆண்டவர் எப்படி செய்கிறார் அப்படிங்கிறத இந்த ஆண்டவர் எரேமியாவை ஒரு இடத்துக்கு ஆண்டவர் கூட்டு போறார். எங்க கூட்டு போறாருன்னா டைனிங் ஹால் கூட்டு போகல. சில முக்கியமான விசேஷமான காரியங்கள் டைனிங் ஹால் அல்ல, மேடைகளில் அல்ல, அரங்கத்துல கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர். குயவன் வீட்டுக்கு கொண்டு போறார். அந்த குயவன் வீட்டுல எரேமியாவை கண் முன்பாக ஒரு காரியத்தை பார்க்க வைக்கிறார். சோ இதுக்கு வேத அறிஞர்கள் கொடுத்த தலைப்பு என்னன்னா ப்ராப்பர்ட்டிக்கல் ஆக்ஷன். சொல்லுங்க பார்க்கலாம். தீர்க்கதரிசன செயல். இந்த எரேமியா 18க்கு வேத அறிஞர்கள் கொடுத்த டாபிக் என்ன அப்படின்னா தீர்க்கதரிசன செயல், ப்ராப்பர்ட்டிக்கல் ஆக்ஷன். இதுக்கு முன்னால ப்ராப்பர்ட்டிக்கல் ஆண்டவர் தீர்க்கதரிசனம் உரைத்தார். ஆனா இப்போ தீர்க்கதரிசனம் உரைக்கல,
தீர்க்க தரிசன செயலை எரேமியாவுக்கு முன்பதாக தேவன் காண்பிக்கிறார். உரைக்கிறது வேறு, காண்பிக்கிறது வேறு. அல்லேலூயா. எலும்புகளில் பள்ளத்தாக்கு இருந்தது, எலும்புகளில் உலர்ந்த எலும்பு பள்ளத்தாக்கு இருக்கு பாருங்க, அது தீர்க்க தரிசனம் உரைக்கிறது அல்ல, தீர்க்க தரிசன செயலை காண்பிக்கிற அனுபவம். இப்படி பல இடங்கள்ல தீர்க்க தரிசனம் உரைக்கிற அனுபவம் உண்டு. சில இடங்கள்ல தீர்க்க தரிசன செயல் வடிவுல கர்த்தர் காண்பிக்கிற அனுபவங்கள் உண்டு. என் வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில கூட வாரத்துல முதல் நாள்ல தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு, 6 நாள் தீர்க்க தரிசன செயல் வடிவுல என் வாழ்க்கையில காண்பிக்கிறாரு. சொல்றேன், ஒரு நாள் 1 மணி நேரம் உரைக்கிறத இது 6 நாள் என் வாழ்க்கையில செயல் வடிகளை கர்த்தர் காண்பிக்கிறார். அனுபவிக்கிறவங்க மட்டும் ஆண்டவருக்கு ஒரு நன்மை. இந்த அதிகாரத்துக்கு வாங்க, எரேமியா 18க்கு வாங்க. எப்படி திரும்ப கட்டுகிறார், அதான் வார்த்தை. எப்படி திரும்ப கட்டுகிறார். ஒரு 3 வார்த்தையை சொல்ல விரும்புறேன், என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் 2ஆம் வாய்ப்பு கொடுத்து இகழ்ந்தவர்கள் மத்தியில் இருந்த நிலைமைக்கு 3 என்ன கவனிங்க. 1 2ஆம் வாய்ப்பு சொல்லுங்க. இகழ்ந்தவர் மத்தியில் இருந்த நிலைமைக்கு. இன்னொரு ரிப்பீட் பண்ணுங்க. 2ஆம் வாய்ப்பு, இகழ்ந்தவர் மத்தியில் இருந்த நிலைமைக்கு. நிர்மூலமாக்கப்பட்ட ஒரு காரியத்தை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய தெய்வம் மறுபடியும் எடுப்பித்து கட்டும் பொழுது இந்த 3 காரியத்தை அதற்குள்ள செய்கிறார். 1, அதற்கு மறுபடியும் 2ஆம் வாய்ப்பை கர்த்தர் தருகிறார். மனுஷன் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறதே பெரிய விஷயம். அந்த ஒரு வாய்ப்புல அச்சீவ் பண்ணாதான் அடுத்த லெவலுக்கு போக முடியும் உங்க கம்பெனில. அல்ல நீங்க தோல்வி ஆயிட்டீங்கன்னா அதோட உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணி உங்களை டீம் ப்ரமோஷன் ஆக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை நீ தோற்று போயிட்டேன்னா மனுஷன் உனக்கு 2வது வாய்ப்பு கொடுக்க பயப்படுவான். டேய், இவனுக்கு மறுபடியும் சான்ஸ் கொடுக்கிறது பார்த்து செய்ய அப்படிமா. இவனால நம்ம கம்பெனி கெட்ட போய், இவனால நம்ம பேரு கெடுத்து போட்டுருவான். அதை இவனுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுக்காதுன்னு சொல்லுவான். ஆனா என் தெய்வம் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவன் மறுபடியும் தோற்று போன ஒருவனுக்கு மறுபடியும் தைரியமாக ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. ஏன் தெரியுமா? 2வது வாய்ப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்தாரு தெரியுமா? இப்போ நீ ஜெயிக்க போகிறது இல்ல, ஜெயித்தவருடைய கரத்துல நின்று நீ இருக்க போகிற. அப்ப நிர்மூலமாக்கப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற 3 காரியங்கள்ல 1, 2வது உனக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். செகண்ட் சான்ஸ் ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். இந்த 2ஆம் வாய்ப்பை கொடுத்து நிர்மூலமாக்கப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் கட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் 2ஆம் வாய்ப்பை, இந்த 2ஆம் வாய்ப்பை பெற்ற இந்த பொருள் அல்லது ஒரு மனிதன், இந்த தேவக்குள்ள யார் மத்தியிலனா இகழ்ந்தவர்கள் மத்தியில கர்த்தர் இவர்களை மறுபடியும் கட்டி எழுப்புகிறார். எப்படி கட்டி எழுப்புகிறார்னா, இருந்த நிலைமைக்கு, முன் இருந்த அதே நிலைமைக்கு தெய்வம் அவர்களை கொண்டு வரும். இப்ப முதல் காரியத்துக்குள்ள வருவோம். கவனிங்க. சோ மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது இந்த தெய்வத்தினால மட்டும்தான் முடியும். இதுல 18ல 4ல இருந்து 6 வரைக்கும் வாசி. அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப. எனக்கு அந்த வார்த்தை நான் தெரவு முழுவதும் எனக்கு தொட்டது. குயவன், அதெல்லாம் சேர்ந்து சொல்ல முடியல வார்த்தை. குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். வீட்டுக்கு அனுப்பல, போயிட்டு வரான்னு சொல்லி அனுப்பல. என்னை எத்தனையோ முறை எல்லாரும் சொல்லி அனுப்புனாங்க, இல்ல ஃபெயில் ஆகிட்டு நீ வீட்டுக்கு தான் போகணும்னு சொல்லி. ஆனா இந்த குயவன் எப்படின்னா திரும்ப அதை வேறே பாண்டமாக வணைந்தான். ஆமென் சொல்றீங்களா? கவனிங்க. அதோட 5ஆம் வசனம் வாசி. அப்பொழுது கர்த்தருடைய யாரை குறித்து பேசுறாருன்னா, கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல. இஸ்ரவேல் வீட்டாரே களிமண்.
சொல்லுங்க எல்லாரும். இஸ்ரவேல் விட்டாரே களிமண். களிமண் யாருங்க? அன்னைக்கு அவங்க, இன்னைக்கு நாங்க. ஏன் எல்லாரும் கேட்கிறீங்க? இந்த இடத்துக்கு எல்லாரையும் கூட்டலாம் வர முடியாது. இது தனியத்தை கொண்டு போய் அப்பாரு. புரியுதா? ஜாதி ஜாதம் சொந்த பந்தம் இல்ல, நீ 3 முடிச்சு போட்டாலும் 30 முடிச்சு யாரையும் கூட்டு வர முடியாது. தனியாத்தான் கொண்டு போக முடியும். அல்ல, களிமண் என்பது யாரு? இஸ்ரவேல் விட்டாரே களிமண். களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆமென் சொல்றீங்களா? கவனிங்க. இஸ்ரவேல் விட்டாரே கவனிங்க. சபையாரே கவனிங்க. களிமண் குயவன் கையில் அன்னைக்கு இருந்தது போல இன்னைக்கு நீங்கள் அவருடைய கையில் இருக்கிறீர்களே. அவர் கையில் இருந்த இஸ்ரவேல் வீட்டாருக்கு ஆண்டவர் 2வது வாய்ப்பு கொடுத்தார். செகண்ட் சான்ஸ் கொடுத்தார். எப்ப கொடுத்தாருன்னு கேட்கிறீங்களா? என்னாகும் 14:12 வாசிக்கிறோம். என்னாகும் 14:12 வாசிக்க. 14:12. நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்த்திலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார். கவனிங்க. இப்போ இந்த மண்பாண்டம் அன்னைக்கு ஆபிரகாம் மூலம் கரத்தில் எடுத்தார். அப்படியே வணிஞ்சுக்கிட்டு வராரு. இது ஒரு நாள் ப்ராசஸ் அல்ல. பழைய ஏற்பாடு முழுவதும் இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வனாந்தரத்துல இந்த மண்பாண்டம் கெட்டு போச்சு. அவர் கையில எடுத்த மண்பாண்டம் எப்ப எடுத்தாருன்னா ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல எடுத்தாரு. ஆபிரகாம் அழைச்சாருல, என்னங்க ஒரு மாதிரியை பாக்குறீங்க, பைபிள் தானே சொல்றேன். ஆபிரகாம் அழைச்சாருல, அப்பதான் கரத்துல இந்த களிமண்ணை கர்த்தர் எடுக்க ஆரம்பிச்சார். வணைய ஆரம்பிச்சார். ஒரு நாள் ப்ராசஸ்லாம் இல்ல. வணைந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த 8ஆவது வரும் பொழுது இந்த மண்பாண்டம் என்னாச்சு? கெட்டு போச்சு. இப்போ கெட்டு போன இந்த மண்பாண்டத்துக்கு மேல ஆண்டவருக்கு ஒரு பெரிய வேதனை இல்ல. கர்த்தர் சொல்றார். மறுபடியும் அதே வசனத்தை வாசிங்க. நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை நான் அழிக்க போறேன்றார். ஐயா கவனிங்க. இந்த கிருபை தேவனை உங்களுக்கு காமிச்சு கொடுக்கிறேன். காலை நேரத்துல அவர்களை அழிக்க போறேன்றார். என்ன வேதனைப்படுத்திட்டாங்க, துக்கப்படுத்திட்டாங்க, அவர்களை அழிக்க போறேன் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார். யாருக்கு ஒரு ஆஃபர் வருது? மோசேக்கு ஒரு ஆஃபர் வருது. நீ விட்டு அவர்களை அழிச்சிருவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குறேன். ஆக்சுவலா இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. உன்னை பலத்த ஜாதியாக்குவேன்னு சொல்லி ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். இப்போ இதை மோசே அறிந்திருந்ததுனால அவன் ஆண்டவருக்கு ஒரு ஜெபம் பண்ணா, இல்ல ஆண்டவரே, இப்போ நீங்க அழிச்சிட்டீங்கன்னா அத்தனை பேரும் உங்க நாமத்தை உங்களை குறை சொல்லுவாங்க அப்படின்னு இப்போ ஒரு ஜெபம் பண்றேன். நீங்க ஜெபம் பண்றதுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. ஒருத்தருடைய அழிவுல என்னுடைய ஆசீர்வாதம் ஆரம்பமாக கூடாது. புரியல பாதி பேருக்கு. ஆண்டவரே, இப்போ புறப்பட்டு வருகிறது ஆபிரகாமின் சந்ததி. இவர்கள் அழிச்சு போட்டீங்கன்னா அடுத்த தேசத்துல ஆபிரகாமின் சந்ததி இல்லாம போயிடும். இனி ஆபிரகாமின் சந்ததி யாரையும் சொல்ல முடியாது. அடுத்து எந்த சொல்லுவாங்க? மோசேயின் சந்ததி தான் சொல்ல முடியும். அப்ப ஆரம்ப திட்டம், ஆதிகால திட்டம், இப்படி பரம திட்டம் என்ன ஆகுறது? ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன ஆகுறது? இப்ப இந்த இடத்துல இவர்கள் மட்டும் அழியல, ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அழியுது, ஆபிரகாம் சந்ததி அழியுது. அவன் அழிவில் இருந்து என் ஆசீர்வாதம் துவங்கிறத நான் விரும்பல ஆண்டவரே. காவாசி பேருக்கு புரியல. அடுத்தவனுடைய முடிவிலிருந்து என் ஆரம்பம், என்னுடைய ஆரம்பம் துவங்குவது அது தேவனுடைய ஆசீர்வாதம் அல்ல. அது மாம்சத்துக்குரியது. அதை கர்த்தர் விரும்புவது இல்லை. அது தேவ சித்தமும் அல்ல. ஒரு வேதனை ஆண்டவர் சொல்றாரு. ஆனா தேவனுடைய இருதயத்தை புரிந்தவன் சரியா பேசுறான் ஆண்டவர்கிட்ட. அவன் அழிவிலிருந்து என் ஆசீர்வாதம் துவங்கும்னா எனக்கு அது வேண்டாம், என் பேர் அவனை கிரிக்கி போடுங்க. இப்படி பேச அவனுக்கு மட்டும்தான் துணிச்சல் உண்டு.
என் மேலவனா கிறுக்கி போட்டிருங்க, என் மேலவனா எடுத்திருங்க, அதுக்கு பதில் உங்க கோபம் தணியட்டும். அவர் கோபத்தை எப்படியா தணிக்கணும்னு இவருடைய நோக்கம். இவர் நோக்கம் அவர்களே அழிக்கணும், நானும் நாசனம் அப்படி கிடையாது. எப்படியாவது அவர் இருதயத்தில் இப்பொழுது கொதிச்சு கொண்டிருக்கிற அந்த கோபத்தை தணிக்க பார்க்கணும். ஆண்டவர்கிட்ட சர்டிபிகேட் வாங்கினான் தெரியுமா உங்களுக்கு? ஏகப்பட்ட சர்டிபிகேட் வாங்கினான். இப்ப அது இருக்கட்டும், கவனிங்க. அந்த அழிவில் எப்போதுமே ஏன் கவனிங்க, ஒருவருடைய அழிவிலிருந்து என் ஆசீர்வாதம் துவங்கணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. அப்படி யாராவது மாம்சத்துல இங்க ஏதாவது செய்து விட்டு இங்க வந்திருப்பீங்கன்னா இந்த ஜெப நேரத்திலே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, மற்றவர்களுடைய அழிவிலிருந்து என் ஆசீர்வாதம் துவங்க வேண்டாம் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிருங்க. இப்போவே வீட்டுக்கு போய் எதுக்காக நீங்க ஜெபம் பண்ண மாட்டீங்க? வேண்டாம்ப்பா, வேண்டாம்ப்பா, எனக்குன்னு வச்சிருக்கிற திட்டம், எனக்குன்னு வச்சிருக்கிற சித்தம், எனக்குன்னு நீங்க போட்ட உங்க பரம நோக்கம். அல்லேலூயா. இப்போ குயவனுக்கு மறுபடியும் இந்த மண்பாண்டத்தை கீழே போட விருப்பம் இல்லை, தூர எரிய விருப்பம் இல்லை. மறுபடியும் இதை வேற பாண்டமா வணைஞ்சுக்க. அது ஒரு கவனிங்க, இந்த இந்த செய்திக்குள்ள போனா இது ஒரு பெரிய பிரச்சனமா போயிருக்கிறதுக்காக இல்லை, ஒரு பெரிய சாப்டர், இது ஒரு பெரிய சாப்டர். ரத்தின சுருக்கமா ஒரு 4-5 ஒரு குறிப்பை மட்டும் இந்த செய்தியிலிருந்து முன்வைக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. தேவனுக்கென்று அர்ப்பணித்து ஓடி பிரகாசித்து பின்பு நெறிந்த நாளை போல மங்கி எறிகிற திரியை போல மாறின தேவ பிள்ளைகள் மறுபடியும், அந்த வார்த்தை கவனிக்கணும், மறுபடியும் கர்த்தருக்காக எழும்பி ஓட முடியுமா? பிரகாசிக்க முடியுமா? அவர் கரத்தின் பாத்திரமாக பயன்பட முடியுமா என்ற கேள்விக்கு இந்த சாப்டர்ல இருந்து சில பதில்களை அந்த குழப்பத்தோடு சந்தேகத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த பகுதியிலிருந்து சில வார்த்தைகளை கர்த்தருக்கு பதிலாக தருகிறார். இப்போ இந்த நிமிஷத்துல இந்த வார்த்தையை கேட்கும் போது அர்ப்பணிக்க ஆரம்பிப்பீங்கன்னா மறுபடியும் நெறிந்த நாணல் எழுமினிக்க ஆரம்பிப்பீங்க. மங்கி எறிகிற திரி மறுபடியும் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். ஓடி இப்பொழுது நின்று நீங்கள் மறுபடியும் ஓட ஆரம்பிப்பீர்கள். மீண்டும் நீங்கள் கட்டப்படுவீர்கள். மறுபடியும் நீங்கள் கட்டப்படுவீர்கள். மறுபடியும் வேற பாண்டமாக இரண்டாவது வாய்ப்பை கொடுத்து தெய்வம் உங்களை கட்டுவான். அல்லேலூயா. உங்களுடைய சுய புத்தியினால செய்த காரியம், உங்கள் பலவீனத்தினால நீங்க செய்த சில செயல், சூழ்நிலையினால மற்றவருடைய நெருக்கத்தினால செய்த சில செயலினால உங்க காரியம் இன்னைக்கு தகர்க்கப்பட்டிருக்குமானால் அடுத்த அடி எடுத்து வைப்பதற்கு வாய்ப்பு இல்லாத ஒரு இடத்துல நின்று கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னார். கர்த்தர் சொல்கிறார், மறுபடியும் உனக்கு ஒரு வாய்ப்பு இதே இடத்துல நான் தரப்போகிறேன். மறுபடியும் நீ கட்டப்படுவாய், மறுபடியும் எழும்புவாய், மறுபடியும் நீ பிரகாசிப்பாய், மறுபடியும் நீ பயன்படுவாய். நீ எந்த இடத்துல விழுந்தையோ அதே இடத்துல மறுபடியும் ஒரு வாய்ப்பு. விழுந்துட்டியா? என்னப்பா உடைஞ்சிட்டியா? என்னப்பா கெட்டு போயிட்டியா? சரி, கண்ணை தொடச்சுக்கோ, மறுபடியும் எழும்பு. இங்க அதே இடத்துல எழும்பு. எப்போ? எல்லாரும் பார்க்கும் போதே எழும்பு. அப்படின்னு சொல்றீங்களா? ஒரு கோட் வாசித்தேன், வீட்டுல விழுந்தா யாரும் பார்க்கறது மாதிரி எழுந்திருக்குமா, ரோட்ல விழுந்தா எல்லாரும் பார்க்கிற மாதிரி நீ எழும்பணுமா? புரியல பாதி பேருக்கு இந்த வார்த்தை இல்லையா? பப்ளிக்ல நீ விழுந்துட்ட, நான் சொல்ல ஸ்பிரிச்சுவல் மீனிங்ல பேசுறேன். எல்லாரும் பார்க்கிற மாதிரி விழுந்த நீ, எல்லாரும் பார்க்கிற மாதிரி உன்னை எழும்ப பண்ணுகிற கர்த்தர் மறுபடியும் வேறே பாண்டமா நிர்மூலமாக்கப்பட்ட ஒரு காரியம் மறுபடியும் வேறே பாண்டமா. கவனிங்க. இப்போ இந்த களிமண்ணை குயவன் போய் கையில் எடுக்கிறாரு பார்த்தீங்களா? என்ன கவனிக்கணும்னா, குயவன் போய் கையில எடுக்கிறார்ல, கையில எடுக்கும் பொழுது சும்மா வேண்டாம் வெறுப்பா எடுத்து தூர போடுறதுக்காக அப்படிலாம் எடுக்கல. அதை எடுக்கும் பொழுது இருதயத்துல அது குறிச்ச ஒரு நோக்கத்தை வச்சுதான் குயவன் கையில எடுக்கிறார். இந்த களிமண்ண குயவன் கையால தொடும் பொழுது, எடுக்கும் பொழுது இருதயத்துல ஒரு நோக்கம், சொல்லுங்க வார்த்தைய, ஒரு நோக்கத்தை வச்சுதான் என்ன செய்றாரு?
எடுக்கிறாரு. ஒரு பொருளை நான் எடுக்கிறேன்னா, இதை எடுக்கிறேன்னா ஒரு நோக்கம் எடுக்கிறதுக்கு முன்னாலே எனக்கு வந்துருது. இதை பயன்படுத்தணும், டெம்பரேச்சரை கூட்டினா அது குறைக்கணும், ஏதாவது ஒரு நோக்கம் வருது. ஒரு பொருளை எடுக்கிறேன்னா நான் ஏதோ ஒரு நோக்கம் எனக்கு இருக்கு. இதை புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. அதே மாதிரிதான் குயவன் களிமண்ணை எடுக்கும் பொழுது ஒரு நோக்கத்தை இருதல வச்சு அந்த களிமண்ணை எடுத்தாராக்கும். இங்க இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கரத்துல எடுக்கும் பொழுது ஒரு நோக்கத்தை இருதயத்துல வச்சு உன்னை கரத்துல எடுத்தாராக்கும். சும்மா எடுக்கல, வேண்டாம் வெறுப்பா எடுக்கல. சூழ்நிலை இன்னைக்கு இப்படி ஆனதுனால நான் அவருக்கு தேவையில்லைன்னு நினைக்காத, இனிமே என் சாப்டர் முடிஞ்சிச்சு நினைக்காத, என் குடும்பத்துடைய காரியத்தோடு முடிஞ்சிச்சு நினைக்காத. இல்ல, ஒரு நோக்கத்தோடு இருதயத்துல ஒரு திட்டத்தை வச்சு அந்த களிமண்ணை கரத்துல எடுத்தா. உன்னை கரத்துல இத்தனை வருஷத்துக்கு முன்னால எடுக்கும் பொழுது ஒரு திட்டத்தை வச்சுதான் உன்னை கரத்துல எடுத்தா. நீ கெட்டு போனாலும் உள்ள இருக்கிற அவர் நோக்கம் கெட்டு போகல. செயல்னால நீ கெட்டு போனாலும் அதை எடுக்கும் பொழுது உள்ள ஒரு நோக்கம் வச்சார்ல, அது கெட்டு போகல. அது கெட்டு போகாதனால உன்னை விட்டு போகல. அல்லேலூயா. அந்த நோக்கம் கெட்டு போகாதனால உன்னை அவர் விட்டு போகல, உன்னை விட்டு கொடுக்கவும் இல்லை. ஆமென் சொல்றீங்களா? எல்லாரும் தூர எரியும் பொழுது அவர் மட்டுமே என்னை கையில் எடுத்தாங்க. அவர் கையில எடுக்காவிட்டா இன்றைக்கு என் நிலைமை யோசித்து பாருங்க. அவர் கையில இந்த களிமண் வராட்டா இன்னைக்கு அந்த களிமண் நிலைமை. அவர் கையில இந்த ஆபிரகாம் சந்ததியை எடுக்காவிட்டா அவங்க யாருன்னு இன்னைக்கு தெரியுமா? உங்களை என்னையும் அவர் கையில எடுக்கலன்னா இந்த கூட்டத்துக்கு நம்ம யாருன்னு தெரியுமா? இன்னைக்கு அநேகர் மீண்டும் எழும்பி ஓடி பிரகாசிக்கிறாங்கன்னா அவர்கள் அன்னைக்கு அவர் கையில எடுத்ததுனால. இன்னைக்கு அநேகர் ஆச்சரியமா மற்றவங்களை பார்க்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அவங்க சொல்ற ஒரே ஒரு சாட்சி என்னன்னா, எல்லாரும் கரமும் என்னை தூர எரிந்த பொழுது அவர் கரம் மட்டும்தான் என்னை தூக்கி எடுத்ததுங்க. அல்லேலூயா. அப்ப குயவன் எடுக்கும் பொழுது இருதயத்துல என்ன வச்சிருக்காரு? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, டே உன்னை வேற யாரும் என் கையில கொடுக்கல, நீயாவும் என் கையில வரல, நானே எடுத்தேனாக்கும். நானே உன்னை எடுத்தேனாக்கும். மிதிக்கப்பட்டவனை நானே எடுத்தேனாக்கும். காரி துப்பப்பட்டவனை நானே எடுத்தேனாக்கும். தூர எறியப்பட்டவனை நானே எடுத்தேனாக்கும். இந்த களிமண் மேல எத்தனையோ பேர் மிதிச்சுட்டு போனாங்க. சொல்லுங்க, எத்தனை பேரு? அத ஒரு பொருட்டாவே நினைக்காம காரி துப்பிட்டு போனாங்க. ஆனா மிதிக்கப்பட்ட காரி துப்பப்பட்ட அந்த களிமண்ணை தெய்வம் கரத்தில் எடுத்தாராங்க. அவர் கையில வந்த களிமண் பாக்கியம் உள்ள களிமண். அவர் கைக்கு வந்த நீ பாக்கியம் உள்ளவன். எதனால? நீ செஞ்ச புண்ணியம் செஞ்சாத்தானே. நான் செஞ்சதெல்லாம் என்னன்னு அவருக்கு தானே தெரியும். அவன் கையில வந்ததுனால நீ பாக்கியவான், பாக்கியசாலி. மூணாவது சொல்றாரு, ஒண்ணு நோக்கத்தோடு இருந்தார், ரெண்டாவது அவர் கைக்கு வந்த நீ. மூணாவது சொல்றாரு, அவர் கைக்கு வந்ததுனால உனக்கு விலை மதிப்பு கூட. புரியல? நிறைய பேருக்கு இப்போ அந்த களிமண் அங்கேயே இருந்ததுன்னா யாராவது மதிப்பாங்களா? நான் ஏற்கனவே இருந்த இடத்திலே கிடந்தோம்னா யாராவது மதிப்பாங்களா? எனக்கு நான் எங்க இருந்து எனக்கு தானே தெரியும். நம்ம எல்லாரும் எங்க கிடந்தோம்? உளையான சேற்றில கிடந்த நம்ம அவர் எடுக்காவிட்டா உளையான சேற்றில் இருக்கிறவனுக்கு நயா பைசாவுக்கு இந்த உலகம் அவனை மதிக்க போறது இல்லை. தங்க செயின 10 பவுன்ல போட்டு நான் சேற்றுல கிடந்தாலும் ஒருத்தர் என்ன மதிக்க போறது இல்லைதாங்க. ஆனா ஒன்றுமில்லாத எனக்கு இன்னைக்கு வந்த மதிப்புக்கு காரணம் கர்த்தருடைய கரம் என தொட்டதுனால. அவர் கரம் பட்டது
வந்ததுனால தான் இன்னைக்கு இவ்வளவு மதிப்பாக்கும், இன்னைக்கு இவ்வளவு விலை போச்சாக்கும். இன்னைக்கு விலை உயர்ந்தது எல்லாம் அன்னைக்கு பட வேண்டிய கையில் அது பட்டுச்சு. அல்லேலூயா. அதனால உன் விலை எதனால உயர்ந்ததுன்னா, உங்க விலை எதனால உங்களை எல்லாரும் மதிக்கிறாங்க அப்படின்னா, நீங்க நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறீங்க, நல்ல வருமானம் உங்களுக்கு வருது, ஒரு பெரிய பின்னணி இருக்கு, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எதனால உங்களை மதிக்கிறாங்கன்னா, அவர் கையில அன்னைக்கு நீங்க வந்ததுனால, அவர் கை உங்க மேல பட்டதுனால. இப்போ எல்லாரும் அதை மண்ணா பாக்குறாங்க. கவனிங்க, அந்த களிமண்ணை எல்லாரும் எப்படி பாக்குறாங்க? மண்ணை பாக்குறாங்க. ஆனா குயவன் மட்டும்தான் அதை ஒரு மதிப்புக்குரிய பாத்திரமா பாக்குறாரு. அதை எடுக்கும் பொழுது ஆனா மண்ணா பார்க்கல. அவர் மண்ணா பார்க்கவும் மாட்டாரு. ஏன்னா கொஞ்ச நேரத்துல ஒரு மதிப்புக்குரிய பாத்திரமா அது வரப்போகிறது. இன்னைக்கு எல்லாரும் என்ன மண்ணா பாக்குறாங்களா? மண்ணுக்கு மண் சமமா ஒண்ணு பாக்குறாங்க தானே எல்லாரும். அவன் விதிவிலக்கு இல்லாத அத்தனை உறவுகளும் குடும்பமும் உடன் பிறந்த சில சொந்தங்கள் கூட என்ன மண்ணா பார்க்கிற இந்த உலகத்துல அவர் மட்டும்தான் நீ பயன்படும் பாத்திரமா கர்த்தர் பார்க்கிறார். குயவனை தவிர வேற யாரு பார்த்தாலும் உனக்கு மதிப்பு இல்லை. ஆனா மற்ற எல்லாருடைய பார்வைக்கு முன்பதாக எனக்கு மதிப்பு வந்தது காரணம் அவர் கண் என் மேல் பட்டதுனால. அவர் கண் பட்ட எந்த ஒரு மனுஷனும் அவன் கெட்டு போனதில்லை. கெட்டு போயே இருந்தாலும் அவன் கண் பட்டுருச்சுன்னா அவன் மறுபடியும் எழும்புவானாக்கும், அவன் மறுபடியும் வருவானாக்கும். கெட்டு போய் கொண்டிருந்த பேதுருவை நோக்கி கடற்கண் பார்வை பட்ட அடுத்த நிமிஷத்துல அவன் மறுபடியும் எழும்பவில்லையா? அவன் மறுபடியும் எழும்பவில்லையா? அல்லேலூயா. அது இன்னொரு முக்கியமான ஒரு காரியம். இந்த களிமண்ணை கரத்தில் எடுக்கும் பொழுது அவருக்கு முழு நம்பிக்கை இருக்கு. யாருக்கு? குயவனுக்கு இந்த மண்ணு மேல முழு நம்பிக்கை இருக்கு. நிச்சயம் இந்த களிமண்ணை நான் ஒரு பாத்திரமா பயன்படுத்த முடியும் நம்பிக்கை இருக்கு. கெட்டு போனதுக்கு அப்புறமும் கூட இதை வேற பாத்திரமா வணைந்து கொள்ள முடியுங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கு. ஆனா நடந்த சம்பவத்தினால இன்னைக்கு உங்களுக்கு தான் நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. மறுபடியும் நான் எழும்ப முடியாது, பயன்பட முடியாது, என் நிலைமை மீண்டு வர முடியாது, நான் மாண்டு போயிருவேன்னு சொல்லி உங்களுக்கு தான் நம்பிக்கை இல்லை. ஆனா உங்களை கருத்துல வச்சிருக்கிற கர்த்தருக்கு உங்களை குறித்து முழு நம்பிக்கை உண்டு. மீண்டும் ஒரு பாத்திரமாக உன்னை உருவாக்க முடியும். இதை நீ செய்ய போறது இல்லை, செய்ய போறது அவர், செய்ய போறது அவர். அந்த ஆண்டவர் நேற்று எனக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தாரு. அதாவது இன்னைக்கு நீ முளைச்சு 4 இலை விட்டதுனால உலகம் இத்தனை வருஷம் ஆகி 4 இலை தான் விட்டுருக்கியான்னு கேட்கிறாங்க. அந்த அளவுக்கு வெளியில பார்க்கிற மாதிரி பிரமிப்பான பிரகாசமான ஒரு ஆச்சரியமான எந்த வளர்ச்சியும் ஒன்று இல்லைன்னு உலகம் சொல்றாங்க. ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியுது, நான் வெளியில விட்டது 4 இலை தான். ஆனா உள்ளுக்குள்ள நான் போன ஆழம் ரொம்ப பெரிய ஆழம். அவருக்குள்ள வேறு போன ஆழம் ரொம்ப பெரிய ஆழம். ஆனால் இங்க வர்றேன், சமூகத்துக்கு வருகிறேன், ஜபத்துல உட்காருகிறேன், எதுவுமே நடக்கல. வெறும் 4 இலை மட்டும்தான், எந்த ஆசீர்வாதமும் கிடைக்கல. வெறும் 4 இலை மட்டும்தான் மேல விட்டுருக்கேன். ஆனா உள்ளுக்குள்ள போன ஆழம் எனக்கு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அது மாதிரி வெளிப்புறமாக இந்த உலகம் பார்க்கும்போது மண்ணாத்தான் பார்க்குது. ஆனா உள்ளுக்குள்ள கர்த்தருக்கு எனக்கும் தெரியும், நான் இப்பொழுது வணையப்பட்டு கொண்டிருக்கிறேன், இப்பொழுது உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் அவர் விரும்புகிற பாத்திரமா. அல்லேலூயா. கவனிங்க, இப்போ இந்த களிமண்ணுக்கு ஆண்டவர் கொடுத்தது எத்தனாவது வாய்ப்பு? 2வது. கெட்டு போன களிமண்ணுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்க தேவன் சித்தம் உள்ளவராக இருந்தார். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த மறுபடியும் அப்படிங்கிற ஒரு அந்த வாய்ப்பு அது கர்த்தரால் ஒருவரால் மட்டும்தான் தைரியமா கொடுக்க முடியும். இந்த உலகம் ஜெயிச்சவனுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கும், ஆனா தோற்றவனுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுக்காதுங்க. ஜெயிச்சவனை போட்டி போட்டு கூப்பிடுவாங்க. அவனுக்கு இருக்கிற அவனுக்கு மவுஸ் இருக்கு பாருங்க, ரொம்ப பெருசு. ஒரு கிரவுண்ட்ல முடி
தோத்த டீம், இன்னொரு டீம் ஜெயிச்ச டீம். ஜெயிச்ச டீம் முகத்துல களை கட்டும். போட்டோவெல்லாம் அவ்வளவு தைரியமா முன்னுக்கு இருப்பாங்க. ஆனா தோத்து போன போட்டோவுக்கு முன்னால வர்றதுக்கு என்ன செய்ய மாட்டான், விரும்ப மாட்டான். அவன் அந்த களத்துல கலையிழந்து இருப்பான். இன்னைக்கு நிறைய பேருடைய முகத்துல ஏன் கலை இல்லை அப்படின்னா, களத்துல நீங்க அன்னைக்கு தோற்று போனதுனால. தோற்று போனவனுக்கு தோற்று போயிட்டமேங்கிற ஒரு வேதனையை விட இருக்கிற பெரிய வேதனை தெரியுமா, இனிமே நம்ம இந்த டீம்ல என்ன செய்ய மாட்டாங்க, செத்துக்கிடவே மாட்டாங்க. இனிமே நம்மளுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. இனிமே நமக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து போடலாம் பால அப்படின்னு நம்ம கொடுக்க மாட்டாங்க இல்லையா? ஆனா இந்த ஆண்டவர் யார் தெரியுமா, என்ன கெட்டு போயிட்டியா, தோத்து போயிட்டியா, எலும்பு, அதே கிரவுண்ட்ல எலும்பு, அத்தனை 1000 பேருக்கு முன்னால எலும்பு. இப்போ நான் உன் பக்கத்துல வந்து நிக்கிறேன், ஒன்ன என் கரத்துல எடுக்கிறேன். இப்ப மறுபடியும் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறார். இப்ப மறுபடியும் ஒரு காரியத்தை ஆரம்பித்தாரு கர்த்தர். மறுபடியும் ஒரு காரியத்தை ஆரம்பி. இப்ப எதிரிக்கு ஆண்டவர் சவால் வந்தாரு, அடிச்சா புடிச்சா புது ஆட்ட வாரையான்றாரு. உன் சார்பில கர்த்தர் நின்று கொண்டு ஒரு சவால் வர்றாரு. கொட்டு போயிட்டால் தோற்று போயிட்டால் தலை தொங்கிச்சு நினைக்கிறியா? இப்போ அவனுக்கு நான் மறுபடியும் 2வது வாய்ப்பு கொடுத்து நிரூபணமாக்கப்பட்ட அவன் காரியத்தை அத்தனை ஆயிரங்களுக்கு முன்பதாகவே கட்டி எழுப்ப போறேன். நிர்மூலமாக்கப்பட்ட உன் குடும்பத்தை அத்தனை ஜாதி ஜனத்துக்கு முன்பதாகவே கட்டி எழுப்ப போகிறாங்க. முதல் மனுஷனுக்கே 2வது வாய்ப்பு தான் கொடுத்தாரு. முதல் மனுஷனே யாரு, ஆறாமே முதல் காரியத்துல விழுந்து போயிட்டான். அவனுக்கு 2வது வாய்ப்பு கொடுத்தாரா இல்லையா? ஒரு மிருகத்தின் தோலை போட்டு அவனுக்கு 2வது வாய்ப்பு கொடுத்தாரா இல்லையா? அவ்வளவு பெரிய பரிசுத்தவன் இன்றைக்கு வரைக்கும் மறக்கப்படாத அந்த முற்பிதாக்கள் சந்ததியில் முதல் மனுஷன் ஆபிரகாம், அவனும் இடத்துல சறுக்கினான். அவனுக்கு கர்த்தர் 2வது வாய்ப்பை கொடுத்து தூக்கி கோ ஐ ஆம் வித் யூ, இங்கிருந்து ஆரம்பின்றாரு, இந்த இடத்துல இருந்து ஆரம்பின்றார். அவனுக்கு மறுபடியும் 2வது வாய்ப்பு கொடுத்தாரா இல்லையா? யோனாவுக்கு வசனம் சொல்றது, மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாரு. மறுபடியும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து மறுபடியும் போ. அல்லேலூயா. அப்படித்தான் வருது. முதல்ல வாக்கு வாசிக்க பார்க்கலாம். 2வது விஷயம் அந்த வார்த்தை தான். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு. அதெல்லாம் வாசிக்கும் பொழுது நம்ம சாதாரண வாசித்து போயிருந்தோம். ஆனா இப்போ நமக்கு அது பிரகாசமா இருப்பதாக. 2ஆம் விஷயம் வார்த்தை மறுபடியும் சொல்லுங்க. 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை. அப்படி அர்த்தம் தெரியுமா? என்ன யோனா, கடலுக்குள்ள போயிட்டு வரையா, மீனுக்குள்ள போயிட்டு வரையா, முடிஞ்சிச்சு நினைக்கிறியா? இல்ல, 2ஆம் தரமும் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு. 2ஆம் வாய்ப்பு உனக்கு இந்த கால நேரத்தில் தெய்வம் கொடுக்கிறார். பேதுருக்கு 2வது வாய்ப்பு. வேதத்தில் இப்படியே வருஷப்படுத்தினீங்கன்னா எத்தனையோ பேருக்கு கர்த்தர் கொடுத்தது 2வது வாய்ப்பு. அந்த களிமனுக்கு கொடுத்தது போலவே கர்த்தர் கொடுத்தார். இப்போ அந்த இந்த களிமண் உருவாக்கப்படும் பொழுது குயவன் வந்து யாரு கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்க மாட்டாரு. சுத்தி என்ன நடந்தாலும் வேடிக்கை பார்க்க மாட்டாரு. எழுப்பி போகவும் மாட்டாரு. என்ன நடந்தாலும் போக மாட்டார். இப்போ இந்த குயவனுடைய கவனம், நோக்கம், அவருடைய முழு நினைவும் எது மேலதான் இருக்கும்? வளையப்படுகிற அதையே பார்த்துக்கிட்டு இருப்பாரு, அதையே நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. வேற சுத்தி யாரு கூப்பிட்டாலும் திரும்பி போக மாட்டாரு, எங்கேயும் எழுச்சி போக மாட்டாரு. அதான் அன்னைக்கு பார்த்தோம், உட்கார்ந்து வெளியே புறப்படுறாங்க அந்த காலை நேரத்துல. அல்லேலூயா. இங்க இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் சொல்றான், யாரும் உன்னை கண்டுக்கிடல, யாரும் உன்னை விசாரிக்கல, யாரும் பக்கத்துல வரலன்னா நினைக்காத. உனக்கு மறுபடியும் வாய்ப்பை கொடுத்து தூக்கி விடுகிற கர்த்தருடைய கவனமும் நோக்கமும் அவருடைய முழு நினைவும் இந்த கால நேரத்துல ஓரம் மேல உங்க மேல மட்டும்தான் அவங்க வச்சிருக்காங்க. யார் என்ன விசாரிக்கிறதுனால நான் சோர்ந்து போகிறவன இல்லை. யாரும் என்னை கண்டு கொள்ளாதனால நான் கவலைப்பட போறது இல்லை. யாரும் எனக்கு வந்து சாப்பிட்டியா நல்லா இருக்கியான்னு கேட்காததுனால நான் ஒருபோதும் துவண்டு போக போறது இல்லை. ஏன்னா அவருடைய முழு கவனம் ஏன் மேல.
அவருடைய முழு நோக்கமும் என் மேல. இப்படி இவ்வளவு காரியம் நான் சொன்னேன் பாருங்க, 8 காரியம் சொல்லியிருக்கிறேன். நல்லா வருஷப்படுத்தி புரிஞ்சிருக்க முடியாது. இவ்வளவு புரிஞ்ச அளவுக்கு போதும். கவனிங்க, இவ்வளவு காரியத்தை கரத்துல எடுக்கிறாரு, நோக்கத்தோடு எடுக்கிறாரு, மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு இல்லையா? அல்லேலூயா. நம்பிக்கையோடு அதுக்கு ஒரு நேரத்தை ஆண்டவர் செலவிடுகிறாரு. மத்தவ பாருல மண்ணா இருந்தாலும் அவர் மட்டும் மதிப்புக்குரிய பாத்திரமா பார்க்கிறாரு. இவ்வளவும் அவர் செய்து முடித்த பிற்பாடு அந்த பாத்திரத்துக்கு ஒரு விலை வருகிறது, ஒரு மதிப்பு வருகிறது. அந்த பாத்திரத்துக்கு இப்பொழுது கனம் வருகிறது. நிர்மூலமாக்கப்பட்ட அந்த பாத்திரம் குயவன் கையில இப்போ அலங்கரிக்கப்பட்ட மதிப்புமிகு பாத்திரமாக அவர் கையில வந்து சேரும். அல்லேலூயா. இப்போ இந்த பாத்திரத்துல போய் கேட்டீங்கன்னா எப்படி இந்த அளவுக்கு மாறினா, அது சொல்ற ஒரே ஒரு சாட்சி, என்னை மறுபடியும் அவர் எடுத்து கட்டினதுனால, மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுனால இப்ப நான் பயன்படும் பாத்திரமாய் வந்திருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க சொல்லுவீங்க, அதே போல சொல்லுவீங்க, எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு அவர் கொடுத்ததுனால, மீண்டும் என்னை தூக்கி விட்டதுனால, இரண்டாம் சந்தர்ப்பம் எனக்கு கொடுத்ததுனால, இரண்டாம் தரம் அவருடைய வார்த்தை எனக்கு உண்டானதுனால இப்பொழுது நான் பயன்படுகிறேன் என்று நிர்மூலமாக்கப்பட்ட உங்க காரியங்கள் இரண்டாம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டு மறுபடியும் கட்டி எழுப்பும். விசுவாசிக்கிறவங்க கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்த போறீங்க. வாயை திறந்து கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்த போறீங்க. அத்தனை பேர் ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இதை உங்க கரத்துல உள்ள களிமண்ணாக என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. அத்தனை பேர் ஜெபம் பண்ணுங்க. நன்றி அப்பா. இப்போ எசேக்கியேல் 28:26 இந்த இரண்டாம் வாய்ப்பு மறுபடியும் இதை கட்டி எழுப்பின தேவன் 3 காரியம் சொன்னேன். எப்படி அதை மறுபடியும் கட்டி எழுப்பாருன்னா, இரண்டாம் வாய்ப்பு கொடுத்து அதை என்ன செய்கிறார்? கட்டுகிறாரு. அப்புறம் எசேக்கியேல் 28:26 வாசிங்க. அவர்களுடைய சுற்றுப்புறத்தாரில் அவர்களை இகழ்த்த அனைவரிலும். யாருங்க சொல்லுங்க, யாரு? நான் நியாய தீர்ப்புகளை செய்யும் போது அவர்கள் அதிலே சுகமாய் குடியிருந்து, அதிலே எங்க நிர்மூலமாக்கப்பட்டாயோ, எங்கே மண்மேடாக்கப்பட்டாயோ, எங்கே தகர்க்கப்பட்டாயோ, அதிலே நீ சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்டி. வீடு அல்ல, இதுக்கு முன்னால வீட்டுல இருந்தா, இப்ப வீடுகள்லாம் ஏன் தெரியுமா? ஓமுல நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க. ஓமுல நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க. வீடுகளை கட்டி, தோட்டங்களை நாட்டி ஓமுல தேசம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. எப்படி வாழ்ந்து இப்ப சஞ்சலத்தோடு இருக்கல, அதே வீட்டுல சுகமாய் வாழ்ந்து, நான் தான் உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்று நம்ம அத்தனை பேர் கர்த்தருக்கு மகிமை செய்யும். இதை ஏன் செய்யறாருன்னா, 21 நாள் பாசிங் பிரேக் போட்டேன்னா செஞ்சுட்டாரு, நெவர். 40 நாள் உபவாசம் பண்ணேன்னா செஞ்சுட்டாரு, நெவர். 50 நாள் உபவாசம் பண்ணேன்னா செஞ்சுட்டாரு, நெவர். இது ஏன் செஞ்சாருன்னா, அவர் தான் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வதற்காக செஞ்சார். என் ஜெபம், என் பரிசுத்தம், என் வைராக்கியம் தேவை. ஆனா அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு ஓரத்துல. ஆனா கர்த்தர் செய்கிறதுக்கு என் ஜெபம் காரணம் அல்ல. நீ அப்படியே சில நேரத்தில் வழியை தாக்கிக்கிட்டு முழங்கால் என்ன பார்த்தியா? உண்மை, அதெல்லாம் ஆண்டவர் கனப்படுத்துறாரு, கணக்குல வச்சிருக்கிறாரு. கண்டிப்பா அதற்கு பலன் உண்டு. ஆனா செஞ்சதனுடைய நோக்கம் உங்கள் கரையத்திற்காக அல்ல. அவர் தேவன் என்று உன் மூலம் அறியப்படணும். உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியில, நீ வெட்கப்பட்டவர்கள் மத்தியில, உங்களை சுத்தி ஒரு கூட்ட ஜனம் இருக்கிறாங்க, உங்க குடும்பத்துக்குள்ளே இருப்பாங்க, கர்த்தரை அறியாதவங்க இருப்பாங்க.
இப்ப கர்த்தர் இதை செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படி தெரியுமா? நீ ஆராதிக்கிற தேவன் உண்மையிலேயே அவர் உண்மையான தேவன் என்று உன் வாழ்க்கை மூலம் கர்த்தர் அறியப்படுகிறார். உங்க குடும்பத்தின் மூலம் தேவன் அறிந்து கொள்ளப்படுகிறார். அதுக்கப்புறம் ஒரு பையன் உன்னை நிந்திக்க மாட்டான், ஒரு பையன் உன்னை பேச மாட்டான். அவன் கும்பிடுற தெய்வம் அவனுக்கு செஞ்சுட்டாருக்கா, அவன் வாழ்க்கையை கட்டி எழுப்பிட்டாருக்கா, மறுபடியும் எழுப்பிட்டாருக்கா. அவன் நாமம் அறியப்படுவதற்காக, உங்கள் மூலம் அவன் நாமம் அறியப்படுவதற்காக. அப்படி வாசிக்க வசனத்தை, அவர்களுடைய சுற்றுப்புறத்தாரில் அவர்களை இகழ்ந்த அனைவரிலும் அப்படிங்க நிர்மூலமாக்கப்பட்டவன் காரியம் மறுபடியும் கர்த்தர் எடுப்பித்து கட்டும் பொழுது மறுபடியும் இரண்டாம் வாய்ப்பை கொடுத்து கட்டுவாரு. யார் மத்தியிலனா? யார் மத்தியிலனா? இதுக்கு முன்னால சொல்லி சொல்லி அழுதுங்களே, எங்களை பார்த்து காரி துப்புறாங்க பார்த்தேன், எங்களை பார்த்து சிரிக்கிறாங்க பார்த்தேன், எங்களை பார்த்து அப்படி எள்ளி நகையாடுறாங்க பார்த்தேன் இல்லையா? அந்த கடையை தாண்ட முடியல பாஸ்டர், அந்த வீட்டை தாண்ட முடியல பாஸ்டர். தாண்டும் போதெல்லாம் அவங்க அப்படி பண்றாங்க. சொல்றீங்களே, உன்னை திரும்பவும் கட்டுவேன் கர்த்தர் சொன்னார்ல, அப்போ ஒரு சம்பவம் நடக்கும். எல்லாரும் நான் கவனிங்க, கவனிங்க. தாவீதிடத்துல போய் நீங்க சாட்சி கேட்டீங்கன்னா, தாவீதே எல்லாரை விட கஷ்டப்பட்டையே, எல்லாரை விட துன்பப்பட்டையே, யாரும் அனுபவிக்காத பாடுகள் அனுபவிச்சையே, யாரும் அனுபவிக்காத துன்ப துயர பரியாசத்தை அனுபவிச்சையே, உன் வாழ்க்கையில கர்த்தரை மாற்றினாரா, அதற்கு பலன் தந்தாரா, பதில் தந்தாரான்னு சொன்னா தந்தார் அப்படின்னு சாட்சி சொல்லுவா. இரண்டாவது எப்படி தந்தாரு கேட்டா தாவீது ஒரு சாட்சி சொல்லுவாரு. என்ன சாட்சி தெரியுமா? நான் விழும்படி அநேகர்கள் தள்ளினார்கள், எனக்கு பாசான் தேசத்து பலத்த எதிர்களை போல என்னை சூழ்ந்து கொண்டார்கள், தேனீக்களை போல என்னை வளைந்து கொண்டார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் ஒரு இடத்துல கூட்டி சேர்த்தாராம். எதுக்கு தாவீது? அவ்வளவு பேர் என் தேசத்தில் எங்க இருந்தார்களோ, என்னை விரோதித்த, பகைத்த, இகழ்ந்த, பரியாசம் பண்ணின அத்தனை பேரையும் தேவன் ஒரே இடத்துல கூட்டி சேர்த்தான். எதற்கு தாவீது? எதற்கு தெரியுமா? இத்தனை வருஷத்துக்கு முன்னால என்னை சந்தி சிரிக்க வச்ச அவர்கள் மத்தியில் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தும்படி, என் சத்துருக்களுக்கு முன்பதாக, என்னை இழந்தவர்களுக்கு முன்பதாக, என்னை பரியாசம் பண்ணவர்களுக்கு முன்பாக, என்னை சந்தி சிரிக்க வச்சவர்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த, என் தலையை எண்ணெயா, என் பாத்திரம் இழந்தவர்கள் மத்தியில் கர்த்தர் அவனுக்கு பதில் செய்தார். அவனை மறுபடியும் கர்த்தர் எங்க எடுப்பித்து கட்டினார் தெரியுமா? யார் யார் அவனை இழந்தார்களோ, யார் யார் அவன் விழும்படி தள்ளினார்களோ அத்தனை பேரையும் ஆண்டவரால் சொல்லி ஒரே களத்துல கர்த்தர் கூட்டி சேர்த்து ஒரே இடத்துல எல்லாரையும் கூட்டி சேர்த்தார். சத்துருக்களையும் பந்திக்கு அழைத்தாரு. பந்தியில உட்கார்றதுக்கு இல்ல, பார்க்கிறதுக்கு. உன் பந்திக்கு அவனுங்களும் வருவாங்க, உட்கார்றதுக்கு இல்ல, பார்க்கறதுக்காக வருவாங்க. உட்கார்றது நீதான். பந்தி பார்க்க போறது, பந்தி பார்க்க போறவன் பந்தி உனக்காய் ஆயத்தப்படுத்த. இகழ்ந்தவர்கள் மத்தியில் பந்தி. ஒரு காரியம் சொன்னேன், இருந்த நிலைமைக்கு எரேமியா 33:7 வாஸ்து முடிக்கலாம். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி, உங்க குடும்பம் நிர்மூலமாக்கப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் திருப்பி முன்னிருந்தது போல. எல்லாரும் அறிக்கையிட்டா எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு தெரியுமா? அந்த வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்குரிய ஜீவியம், என் குடும்பம், என்னுடைய தொழில், என் ஊழியம், என் தரிசனம், என் எதிர்காலம், என் பிள்ளை வாழ்க்கை, என் குடும்பம் சகலமும் முன் இருந்தது போல அவர்களை கட்டுவித்து. சிலருக்கு சந்தேகம் இருக்கு. ஒரு வார்த்தை சொல்றேன், இதை செய்ய போறது நீ அல்ல, இதை செய்ய போகிறது கர்த்தர். இப்போ சந்தேகம் தீர்ந்தவர்கள் மட்டும் அவர்களை நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். தெரியுமா? 3 காரியம். அந்த களிமண் என்ன செஞ்சோ அதை என்கிட்ட கேட்கிறாரு. நான் செய்ய முடியும் சொல்லுங்க. அடம் பிடிக்காம அர்ப்பணித்து அடங்கிரு.
மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க. அடம்பிடிக்காம அர்ப்பணித்து. அடம்னா நான் இப்படித்தான் நான் இருப்பேன், என்ன இப்படித்தான் நீங்க வளைந்து கொள்ளணும், இந்த மாதிரி தான் நான் பாட விரும்புறேன், இவரை மாதிரி தான் ப்ரீச் பண்ண விரும்புகிறேன், இவரை மாதிரி தான் இப்படித்தான் இல்ல, நான் அடம் பிடிக்க கூடாது. எனக்கு இதுதான் வேணும், இதைத்தான் நீங்க செய்யணும், இல்ல நான் அடம் பிடிக்க கூடாது. அடம் பிடிக்க கூடாது. அதுதான் தேவ சித்தம்னா ஆட்டோமேட்டிக்கா வரப்போகுது. அவர் சித்தத்தை தடுக்கிறதுக்கு இந்த பூமியில வானத்துல எவன் இருக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதான் அவர் சித்தம்னா வரப்போகுது. இல்லையா? ஒரு காரியம் உங்க கருத்துல கிடைக்கணும்னு தேவ சித்தம்னா உலகத்துல 740 கோடி வச்சுக்கோங்களேன், அதுல 730 உங்களை தவிர 700 கோடியில மீதி அத்தனை பேர் ஒரு பக்கம் நின்னாலும் கூட வர வேண்டிய காரியம் உங்க கையில கிடைக்க வேண்டிய காரியத்தை யாராலும் தடுக்க முடியாது. அதனால நான் என்ன செய்யக்கூடாது? அடம் பிடிக்காது. குழந்தை அன்னைக்கு அடம் பிடிச்ச அன்னைக்கு நீ குழந்தையா இருக்கும் போது பார்க்க நல்லா இருந்துச்சு. ஐயா, அடம் பிடிக்கிறது குழந்தை தான் செய்யணும், அப்பதான் அதை ரசிக்க முடியும். 5 வயசுல அடம் பிடிச்சா பார்க்க நல்லா இருக்கும், 50 வயசுல அடம் பிடிச்சா ஆச்சரியமா இருக்கும். அதனால ஆண்டவர் இவங்க எப்படி பார்க்கணும்னு விரும்புறீங்க, எது உங்களுக்கு இஷ்டம் பாருங்க. அப்ப அடம் பிடிச்சால் ஆரம்ப நாள விட்டு அது கர்த்தரை பார்த்து ரசிச்சார். என் பிள்ளை ஏற்ற வந்தாலும் அடம் பிடிக்க ரசிச்சா. ஆனா இப்போ நீ வளர்ந்துட்ட, இப்போ அடம் பிடிக்க கூடாது. அப்ப என்ன செய்யணும்? எந்த கேள்வி கேட்காம சித்தத்துக்கு அர்ப்பணிக்கணும். மூணாவது என்ன செய்யணும்? உருவாக்கி முடிக்கிற வரைக்கும் கரத்தில் அடங்கி இருக்கணும். உருவாக்கி முடிக்கிற வரைக்கும் பாதி முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு எழும்பக்கூடாது. பாதி வேலையை முடிச்சுட்டு வந்து சோறுகளை வைக்க மாட்டாரு. முழுசா வச்சு அதுக்கப்புறம் கொண்டு வந்து கத்த ட்ரையெல்லாம் பார்க்க மாட்டார். ஏன்னா உருவாக்கினவர் அவர் தான், கோச்சர் அவராகும், ட்ரைனிங் கொடுத்தவர் அவராகும். சிலர் ட்ரெயின் பார்க்கறாங்களா? ஒரு காரை உருவாக்கிட்டு என்ன பண்றாங்க? ட்ரெயின் பார்க்கறாங்க. ஆண்டவர் ட்ரெயின்லாம் பார்க்க மாட்டாரு, நேரடியா கொண்டு வந்து ஏனா பள்ளத்தாக்கில் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அப்படித்தான் செய்வார். அதனால இந்த காலகட்டத்துல நான் அடம் பிடிக்க மாட்டேன். ஆண்டவரே செய்தி அடைச்சு அடம்லாம் பிடிக்க மாட்டேன். கேட்கறது வேற, அடம் பிடிக்கிறது வேற. ஒரு தடவை கேட்டா கேட்கறது, மறுபடியும் கர்த்தர் அதற்கு ஒரு பதில கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அடம் பிடிக்கிறீங்க, அதுதான் கர்த்தர் விரும்பல. அப்படி அடம் பிடிக்க மாட்டேன். கேள்வி கேட்காம சித்தத்துக்கு அர்ப்பணிப்பேன். உருவாக்கி முடிகிற வரைக்கும், மேல முடிகிற வரைக்கும் கரத்துல அடங்கி இருப்பேன். மேல முடிஞ்சாத்தான பார்க்க நல்லா இருக்கும், முழுசா கொதிச்சு தாளிச்சாத்தானே அது சாப்பிட நல்லா இருக்கும். கடைசி நேரத்துல கெடுத்துறாருன்றார் ஆண்டவர். இவ்வளவு நாள் கோஆபரேஷன் பண்ணல, வேலை முடிய போது ராசா கொஞ்சம் பொறுத்துன்றார். வேலை முடிய போது, வேலை ஃபைனல் டச்சிங்ல இருக்காரு சிலருடைய வாழ்க்கையில. காட்டுறாரு கொஞ்சம் பொறுத்து மறுபடியும் கட்டப்படும். அத்தனை பேர் காரியங்களும் எல்லாரும் மத்தியில் மறுபடியும் கட்டப்படும். எல்லாம் எழுப்பிடிப்போமா? அர்ப்பணிக்க விரும்புறவங்க மட்டும், அடங்கி இருக்கிறவங்க மட்டும், அடம்பிடிக்க மாட்டேன்னு சொல்றவங்க மட்டும் உங்க வாயை திறந்து ஒரு கரம் மேல உயர்த்தி ஒரு கரத்தை நெஞ்சில் வச்சு அடம்பிடிக்க மாட்டாங்க. நீங்க விரும்பி தராதது எனக்கு எண்ணத்துக்கு ஐயா மறுபடியும் நினைப்பூட்டுறாரு. நீ பலமுறை தட்டியும் திறக்காத கதவு உனக்குரிய கதவு அல்லன்றாங்க. நான் திறப்பேன் பாரு, அதை ஒருத்தர் பூட்ட முடியாது. அடம்பிடிக்காம அர்ப்பணி, அடங்கி இரு. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை சொல்றாரு, எந்த கரத்துல நீ அடங்கி இருக்கிறையோ அதே கரத்தை ஒரு நாள் கொஞ்சம் கர்த்தர் தூக்கி பிடிக்கிற ஒரு நேரம் வரும். கொஞ்சம் தூக்கி பிடிப்பாரு கரத்தை. அவர் தூக்கி பிடிச்சா தூக்கி பிடிச்சதுதான். அவர் உயர்த்தினதுதான். அவர் உயர்த்தின உயர்வை யாரும் எடுக்க முடியாது. இன்னைக்கு கெடுத்தாங்கல்ல, அன்னைக்கு உயர்வு பக்கத்திலே வர முடியாது. ஒரு எல்லா பக்கத்திலே அவங்க வர முடியாது. முழுமையா ஒப்பு கொடுக்கிறோம். கேள்வி கேட்காம, முறுமுறுக்காம,
ஆண்டவரை கோபப்படாம ஜபத்தை குறைத்து கொள்ளாம இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி ஆண்டவர் மேல எந்த கசப்பு சணலும் எவ்வித வருத்தமும் இல்லாம ஆண்டவர் நேசிச்சுக்கிட்டே நான் அமர்ந்திருப்பேன். சும்மா கடமைக்காக வழி இல்லாம இல்ல. இந்த தெய்வம் உங்க கதை படலைன்னா இன்னைக்கு நான் எண்ணத்துக்கு ஆவேன், இன்னைக்கு என் குடும்பம் எண்ணத்துக்கு ஆகும். உங்க கதை பட்டுச்சுல, காரி துப்பப்பட்ட ஏமல உங்க கதை பட்டுச்சுல, வேறு விதிக்கப்பட்ட எண்ண கரத்துல எடுத்தீங்கள. நன்றி அப்பா. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உருவாக்கி முடிஞ்ச உடனே உங்க கையை நீங்க உயர்த்திடுங்க. அடங்கி இருக்கிறாங்க, அந்த எந்த கையில அடங்கி இருக்கிறாங்களோ அந்த கையை வேலை வரும்போது உயர்த்திடுங்க. இந்த பிள்ளைகள் ஆசீர்வதி மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.